சரி, இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கலாம். விசேஷமாக இந்த ஆகஸ்ட் இந்த 3ஆம் தேதிக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்து வரவேற்கின்றேன். ஆமென். இன்னைக்கு 3 விதமாக ஜீவ ஊற்றை நம்ம பார்க்க போகிறோம். 3 விதமான ஜீவ ஊற்று. உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீர் துறவும் லீபனோனிலிருந்து ஓடி வரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. அப்ப காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனா வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள், வாய்க்கால்களை வெட்டுங்கள். நிச்சயம் அது நிரப்பப்படும், நிரப்பப்படும். எதெல்லாம் வெறுமையா இருக்க உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் நிரப்புவா. நீங்க ஏன் சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்க வேண்டும்? வாய்க்கால்களை வெட்டுங்கள், கர்த்தர் அதை நிரப்புவார். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா சொல்லமா? ஆமென். இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாக ஒரு நீரூற்றை ஆண்டவர் நமக்காக என்ன பண்ணுவாரு? மாற்றுவார். வாய்க்கால்களிலே மழை தண்ணீர் நிரப்பப்படும். அது மாத்திரமல்ல, நீரூற்றை ஆண்டவர் உண்டாக்குவார் உங்களுக்காக. எந்த மாதமும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களை திருப்தியை நடத்துவார். இந்த முதல் வாரத்திலிருந்து உங்களை திருப்தியை நடத்துவார். வறட்சி தான், குடும்பத்தில் பல தேவைகள் தான், ஊழியத்தில் பல தேவைகள் தான், பண பற்றாக்குறை தான். ஆனால் கர்த்தர் உங்களை நடத்துகிற விதம் ஜீவ ஊற்றாய். ஆமென். உங்களுக்காக கர்த்தர் ஓட செய்வார். முதல்ல பார்த்தோம், வாய்க்கால்களை வெட்டுங்கள், நான் நிரப்புவேன், தண்ணீராலே நிரப்புவேன். 2வது, வற்றாத ஜீவ ஊற்றை ஆண்டவர் உங்களை மாற்றுவார். அந்த வற்றாத ஜீவ ஊற்று அது ஜீவ தண்ணீராய் மாற்றுவார். நான் கொடுக்கிற தண்ணீரோ அது ஜீவ ஊற்று, ஜீவ தண்ணீர், என்றும் தாகம் அடையாத ஜீவ தண்ணீர். இந்த உலகத்தில் இருக்கிற இந்த மழை பெய்யுது, இந்த தண்ணீரை குடிக்கிறோமே, இதெல்லாம் தாகம் எடுக்கும் இல்ல? நம்ம எவ்வளவு குடிச்சாலும் தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கோம், தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லா காரியங்களும் குறித்து ஏக்கம், கவலைகள், போராட்டம் தான் இந்த உலகத்துல மீண்டும் மீண்டும் அதை செய்ய வைக்கும். ஆனா கர்த்தர்